பச்சை சுண்டக்காய் கிரேவி இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இதை ஃபுல்லாக நல்லா நசுக்கி எடுத்துட்டு, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணோன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காயை அதில் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். அது லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணாவே நல்லா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதிலே தேவையான அளவு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து அதிலே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கிட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருந்தால் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரேவி நல்லா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு கரைச்சி அது தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிச்சாவே நல்லா அது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் லைட்டாக ஒரு சின்ன ஒரு பத்தை மட்டும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோன்னா சூப்பரான சுண்டக்காய் கிரேவி ரெடி.